உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவளோட மாமியாருங்கிற முறையில உங்ககிட்டயும் நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், அவளை எந்த சூழ்நிலையிலயும் கஷ்டப்படுத்திடாதீங்க. ஐயோ சிவகாமி, என்ன இதெல்லாம்? என்னால சத்தியமா நம்பவே முடியல. நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை. ஐயோ, இது உங்களுக்கு சூட் ஆகல. வேண்டாம். செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடணும்ல. ஏங்க, நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுங்க. நான் எங்க பண்ணணும்? அந்த அன்பரசியை இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து எனக்கு பிடிக்கல. அவ முதல்ல என்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்பவே சுபாவோட கல்யாணத்தை கெடுத்து விட்டுட்டான். அந்த எல்லா கதையும் தான் உங்களுக்கு தெரியுமே. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளை கண்டாலும் எனக்கு பிடிக்காது. அவளை என்னைக்குமே என்னால மருமகளா மட்டும் இல்ல, என் வீட்டு வேலைக்காரியா கூட ஏத்துக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவங்க அம்மா கூட என் வீட்டுல வேலைக்காரியா தான் இருந்தாங்க. சரி, பழைய கதையெல்லாம் எதுக்கு? அதையெல்லாம் முடிஞ்சிருச்சே. இப்ப உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவதான் உங்க வீட்டு மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது. என் மாப்பிள்ள விஸ்வா, அவரோட அம்மா நீங்க. அதனாலதான் நீங்க இவ்வளவு தூரம் பேசுறத நான் கேட்டுட்டு இருக்கேன். இனிமே என் பொண்ணு அன்பரசிய பத்தி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா அப்புறம் என் கோவத்துக்கு ஆளாயிடுவீங்க. அது சரி. என்ன சிவகாமி, கேரக்டர் சேஞ்சா? செட்டே ஆகல உங்களுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நடந்தது கல்யாணமே இல்ல. ஆக்சுவலி பார்க்க போனா அனன்யாக்கும் விஸ்வாக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கணும். இதெல்லாம் நாம பேசி வச்சது தானே. அதுக்கான ஐடியா ஏதாவது சொல்லுங்க. பத்மா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.